कौसल्या सुप्रजा பன்னிரண்டு ஆழ்வார்களுள் ஒருவர் பெரியாழ்வார். அவருடைய வளர்ப்பு மகளாக எண்ணப்படுபவரே ஆண்டாள். பெரியாழ்வார் கொத்தி வைத்த நிலத்தில் துளசி செடியின் அடியில் இந்த அம்மையார் குழந்தையாய் கிடந்தார். பெரியாழ்வார் இவரை கண்டெடுத்து வளர்த்தார். கோதை என்று பெயரையும் சூட்டினார். பெரியாழ்வார் மலர் மாலை தொடுத்து திருமாலுக்கு சூட்டுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். அவர் கட்டும் மலர் மாலையை கோதை தாம் முதலில் சூடி கண்ணாடியில் அழகு பார்த்து பின் பெருமாளுக்கு தருவது வழக்கம். நாள்தோறும் கோதை இவ்வாறு செய்து வந்ததை பெரியாழ்வார் அறிந்தார். பதைப்பு கொண்டார். கோதை சூடியதால் அந்த மலர் கோதை தூய்மையற்றதாயிற்று என எண்ணினார். அவரது மன ஓட்டத்தை அறிந்த திருமால் கோதை சூடி கொடுக்கும் மாலையே தம் விருப்பத்திற்குரியது என்று அருளினார். பெரியாழ்வார் பெரிதும் வியந்தார். ஆண்டாள், பூதேவி முதலிய மூவருள் ஒருவராய் இருத்தல் வேண்டும் என எண்ணினார். கோதை மாலையை சூடிக் கொடுத்ததால் சூடிக் கொடுத்த நாச்சியார் ஆனார். ஆண்டாள் மணப்பருவத்தை அடைந்தபோது அவரை நீ யாருக்கு வாழ்க்கைப்பட உள்ளாய் என்று வினவினால், மனிதன் எனில் நான் வாழ்க்கைப்படேன், மணிவண்ணனையே மணப்பேன் என்பார். அவன் யார் என்று வினவின், திருமால் பள்ளி கொண்டிருக்கும் தலங்களையெல்லாம் கூறும்படி கேட்டு திருவரங்கம் பெயரை கேட்டபோது நாணம் கொள்வார். பெரியாழ்வார் இத்தகைய திருமணம் எவ்வாறு நடக்கக்கூடும் என்று எண்ணி திகைத்தார். அப்போது திருவரங்க பெருமாள் ஆழ்வாரின் கனவில் தோன்றி, நீ கோதையை திருமண கோலத்தில் திருவரங்கத்துக்கு அழைத்து வா என கட்டளை இட்டார். திருவரங்கன் அருளியபடி கோதையை மணக்கோலம் கொள்ள செய்து திருவரங்கத்துக்கு அழைத்து சென்றார். கோயிலின் பரிவாரத்தினர் இந்த இருவரையும் தக்க மரியாதையுடன் அழைத்து சென்றனர். திருவரங்கனிடம் விடப்பட்ட அவ்வளவில் கோதை மறைந்தார். கோதை பாடியவை நாச்சியார் திருமொழி, திருப்பாவை முதலியவை. பாவை நோன்பை மேற்கொள்வதன் மூலம் ஆட்சியர் கண்ணபிரானிடம் பெற்ற இன்பத்தை ஆண்டாள் விளக்கியுள்ளார். பாவை நோன்பு என்பது தொன்று தொட்டு தமிழகத்தில் நிகழ்ந்து வரும் ஒன்று. அது மார்கழி மாதத்தில் பெண்களால் மேற்கொள்ளப்படுவது. அந்நோன்பை மேற்கொள்வதால் நாடு வளம் பெறும், பெண்கள் தக்க கணவனை அடைவர் என்று கருதப்பட்டது. மார்கழி மாதத்தில் பெண்கள் வைகரையில் நீர்நிலைக்கு சென்று நீராடி மணலால் பாவை ஒன்றை செய்து அதை வழிபடுவர். இதற்கு வேதத்தில் ஆதாரம் இல்லையாயினும் புராணத்தில் ஆதாரம் உண்டு என்பர். பாகவதத்தில் காணப்படும் காத்யாயனி விரதம் இத்தகையது ஆகும். இதற்கு சங்க நூல்களில் ஆதாரம் காணப்படுகின்றது. பரிபாடல் இந்நோன்பு பற்றி குறிப்பிடுகிறது. இப்போது திருப்பாவை அறியலாம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமனோ நீரிழையில் சீர்மழ்குமாய் பாடி செல்வ சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கன்னி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கு பறை தருவான் பாரோர் புகழ் படித்தலோர் எம்பாவாய். இந்த செல்வம் நிறைந்த திருவாய்ப்பாடியில் பொருட்செல்வத்தையும் அருட்செல்வத்தையும் இளமையையும் உடைய பெண்களே, நல்ல அணிகளை அணிந்துள்ளவர்களே, மாதங்களில் சிறந்த மார்கழி மாதத்தில் முழுமதி நிறைந்த நல்ல நாள் பொருந்தியுள்ளது. கூர்மையான வேலையுடையவனும் கொடிய செயலை கொண்டவனுமான நந்தகோபனின் மகன், அழகு நிறைந்த கண்களையுடைய யசோதையின் இளம் சிங்கம் போன்றவன், கரிய மேகம் போன்ற மேனியுடையவன், சிவந்த கண்ணை உடையவன், ஒளி பொருந்திய சந்திரன் போன்ற முகமுடையவன், இத்தகைய இயல்புடைய நாராயணனே நமக்கு அருள் செய்வான். ஆதலால் உலகத்தார் பாராட்டுமாறு இப்பாவை நோன்பை மேற்கொண்டு நீராடுவதில் விருப்பமுடையவரே வருவீராக என்று ஆண்டாள் அழைக்கிறார். பறை என்பது ஒரு வாத்தியம். ஆனால் இங்கு பறை எனப்படுவது அருள் என்ற பொருளில் இந்த பாடலில் கையாளப்பட்டுள்ளது. பாவை நோன்பை மேற்கொண்டுள்ள பெண்களை நோக்கி தன்னோடு நீராட வருமாறு அழைப்பதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. முதல் 5 பாடல்களால் பாவை நோன்பின் சிறப்பையும் பயனையும் தொடர்ந்து அறியலாம். कौसल्या सुप्रजा